வெல்கம் டு FSM கிராஃப்ட் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த ஹார்ட் மோல்டு வச்சு சூப்பரான ஒரு பாக்ஸு, ஹார்ட் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஓல்டு ஐஷேடோ தான் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஜஸ்ட்டு கலருக்காக நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மோல்டில் வந்துட்டு நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஒன் சைட் மட்டும் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். டபுள் கலர் வருதா என்னன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அது வந்துட்டு கடைசியில் தான் தெரியும் நமக்கு. ரெசினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டே எது நமக்கு கலர் வேணுமோ அதை நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணி வச்சிடணும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்துட்டு அது கிடைக்காது. நான் ஏன் வந்துட்டு ரெசினோடையே மிக்ஸ் பண்ணலன்னா வந்துட்டு ரெசினோட மிக்ஸ் பண்ணால் ரொம்ப கலர் வந்துட்டு மிக்ஸ் ஆயிரும். ஸோ நமக்கு தேவையான கலர் லைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி நான் வந்துட்டு ரெடி பண்ணேன். உள்ளேயும் கூட கொஞ்சம் அந்த ஐஷேடோஸ் வந்து கொட்டிருச்சு. ஸோ அதை வச்சு தான் இந்த கலர் வந்துட்டு நமக்கு உருவாகும். ஸோ என்ன கலர் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்புறம் இதுக்கு மேட்சிங்காக நம்ம வந்துட்டு கிளிட்டர்ஸும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு மேட்சிங்காக நான் வந்துட்டு கிளிட்டர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மற்ற உள்ளேயும் நான் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ரெசின் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் கலர் காம்பினேஷன் வந்துட்டு நம்ம இஷ்டம் தான். இப்போ டபுள் கலர் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா 2 கலரில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ரெசின் வந்துட்டு ஊற்றிக்கணும். இப்போ நான் டபுள் கலர்லாம் ஆட் பண்ணலை, ஜஸ்ட் இந்த கிளிட்டர்ஸ் மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு சிங்கிள் கலர் மட்டும்தான் நான் வந்துட்டு ஊற்ற போகிறேன். அப்படியே பிளெயின் ரெசினை தான் நான் வந்துட்டு இதில் நான் வந்துட்டு ஊற்ற போகிறேன். அந்த உள்ள கார்னர்ஸ்லாம் நம்ம வந்துட்டு கிளிட்டர்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கணும். இல்லைனா உங்களுக்கு அந்த கார்னர்ஸ்லாம் கிளிட்டர் இல்லாத மாதிரி தெரியும். உள்ள கார்னர்ஸில் ஃபுல்லாகவுமே நான் வந்துட்டு இந்த கிளிட்டர்ஸை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கு மூடிலையும் நான் இந்த கலர் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். இதை நான் ஃபஸ்ட் டைம் இந்த மோல்டு வச்சு நான் வந்துட்டு பண்ணுறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு செஞ்சு பார்த்துக்குறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர்ஸ் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு செஞ்சு பார்த்தேன். ஸோ இந்த பிளெயின் ரெசின் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நான் வந்துட்டு இந்த மோல்டில் வந்து ஊற்றிக்க போகிறேன். இந்த ஹார்ட் மோல்டுலேயும் ஊற்றிட்டு இந்த மூடிலையும் நான் வந்துட்டு ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் இந்த மூடியில் வந்துட்டு ஃபோட்டோஸ் எதுவும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஃபோட்டோஸு, ஃப்ளவர்ஸ் வேணும்னாலும் ஃப்ளவர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ரெசின் ஊற்றுறதுக்கு முன்னாடியே எல்லாமே செட் பண்ணி வச்சுருங்க. ரெசினை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கிளிட்டர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் கிளிட்டர்ஸ் இல்லாத மாதிரி தெரியுது. ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் கிளிட்டர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இது நல்லா க்யூர் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்க்க வேண்டியதுதான். இப்போ நான் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது நல்லா க்யூர் ஆயிடுச்சு. ஸோ இதை மோல்டை விட்டு நான் எடுத்து காட்டுறேன். ஸோ ரொம்பவே வந்துட்டு அழகாக இருந்துச்சு. இதை பார்க்கும்போது கலருமே ரொம்ப நீட்டாக வந்துருந்துச்சு. இந்த மோல்டை விட்டு இந்த சிலிக்கானை நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த சிலிக்கான் பிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இந்த பாக்ஸ் வந்துட்டு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. பட் இதில் ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு நான் வந்துட்டு சொல்கிறேன். இது வந்துட்டு க்யூட்டாக இருந்துச்சு, பட் இதோட மூடி மட்டும் வந்துட்டு மூடவே முடியலை. ஜஸ்ட்டு அதை வந்துட்டு நம்ம மேலே மட்டும் வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம மேலே வச்சோன்னா வந்துட்டு இது மூடலை, பாக்ஸ் மாதிரி மூடலை, ஜஸ்ட்டு மேலே மட்டும் வைக்கிற மாதிரி வந்துச்சு. நான் அப்படி திருப்பியும் வச்சு பார்த்தேன், பட் இது வந்துட்டு பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ இதுக்கு ஒரு நான் ஐடியா ஒன்று பண்ணேன். என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா?
ஸோ இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்ணிட்டேன், நான் ட்ரில்லிங் மிஷின் எடுத்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் இந்த கார்னர் அண்ட் இந்த கார்னர் நான் வந்துட்டு புள்ளி வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன், நான் வந்துட்டு ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஹோல் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி மூடியிலையும் இந்த மாதிரி 2 ஹோல், இந்த சைடு ஒரு ஹோலு அந்த சைடு ஒரு ஹோல் வந்து நான் வந்து போட்டுக்கிட்டேன். இதை கனெக்ட் பண்ணுற இடமா கோல்டு கிராஃப்ட் கம்பி வந்துருக்குல்ல, ஸோ அதை வச்சு இது ரெண்டையுமே வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு சைடு தான் கம்பி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைடும் நம்ம வந்துட்டு கம்பி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ 2 சைடுமே வந்துட்டு இந்த கிராஃப்ட் கம்பி வச்சு நான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சூப்பரான பாக்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸு ஏதாவது நம்ம இதில் வந்துட்டு பண்ணலாங்கன்னா கூட பண்ணிக்கலாம். ஸோ இதில் சாட்டின் கிளாத் கூட வச்சு நம்ம வந்துட்டு கட்டி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எது வேணாலும் நம்ம வந்துட்டு யோசிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்படி இருந்த பாக்ஸை நம்ம வந்துட்டு சூப்பராக நம்ம வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கேளுங்க.